ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை வச்சு நம்ம ஒரு சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அது போக நமக்கு ஒரு அரை கப் துவரம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 3 to 4 ரெட் சில்லி, கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் நமக்கு வேணுங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு முதல்ல தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதோட தேங்காய், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து துவரம்பருப்பை வந்து ஒரு 5 விசில் விட்டு நம்ம நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடியதுங்க முருங்கைக்கீரை. அது இப்போ உள்ள இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டத்தை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாங்க ஃபுட்டில். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம அதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம நிறையா விதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம், சூப்பு கூட வச்சுக்கலாங்க, இல்லை நம்ம செய்கிற அடையில் கூட இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. இப்போ புளி நல்லா கொதித்ததும் நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் நம்ம போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா கொதிக்க விடுறோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அதை தாளித்து இறக்கணுங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தோடு நம்ம ஒரு ரெட் சில்லியும் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம அதை குழம்புல ஊற்றிக்கலாங்க. குழம்புல ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.